பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இந்த ரெண்டு சர்டிபிகேட் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஈஸியா வாங்கவே முடியாது. ஏன்னா இதை வாங்கணும் அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்கு போய் நேரடியாக விண்ணப்பிச்சு அதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக இருக்கும். அதை வெயிட் பண்ணி அதை வாங்குக்குள்ள நமக்கு போதும் ஆகிவிடும். ஏன்னா இதை வாங்க போய் கேட்டா சொல்லுவாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா இனிமேல் அந்த கஷ்டமே இல்ல. ஈஸியா நீங்க பெட் சர்டிபிகேட்னாலும் சரி டெட் சர்டிபிகேட்னாலும் சரி ஈஸியா ஆன்லைன்ல பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்ப வேணாலும் நம்மளுடைய சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய வெப்சைட்டை இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா பெட் சர்டிபிகேட் டெட் சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு நீங்க நாள் கணக்கா அரசு அலுவலகங்களில் போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இருந்த இடத்துல ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். பட் அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. வாங்க அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இந்த ரெண்டு சர்டிபிகேட்டும் ஆன்லைன்ல நம்ம வந்து எப்ப வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் சென்னையில மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்லனாலும் நம்ம வந்து பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வந்து ஆன்லைன்ல பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்ப வேணாலும் நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக தான் ஒரு புதிய வெப்சைட் வந்து இப்ப ரீசெண்டா தமிழகத்துல வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. சோ அது என்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா www.crstn.org. இதை டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும். சோ இதுதான் அபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெட் சர்டிபிகேட் டெட் சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் மீண்டும் வரல. அது மட்டும் இல்லாம இதுல லாகின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கு வந்து புதுசா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ரிஜிஸ்டர் என்ற ஆப்ஷன் இல்ல. சோ லிங்க் வந்து கீழே இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் ஒர்க் ஆகல. இந்த வெப்சைட் வந்து இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்குது, இன்னும் ஆக்டிவ் ஆகல. கூடி சீக்கிரத்துல இந்த வெப்சைட் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெட் சர்டிபிகேட்னாலும் சரி டெட் சர்டிபிகேட்னாலும் சரி ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ரீசெண்டா பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அப்பயே வந்து பெட் சர்டிபிகேட் வந்து கொடுத்துறதாக சொல்லிடுறாங்க. அதுவே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கான உங்க குழந்தைகளுக்கான சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து குழந்தைகள் இறந்துச்சு அப்படின்னா அப்பயே வந்து நீங்க டெத் சர்டிபிகேட்டும் வந்து அப்ளை பண்ணி அப்பயே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து பெட் சர்டிபிகேட்டும் டெத் சர்டிபிகேட்டும் தான். இந்த ரெண்டு சர்டிபிகேட்டும் வாங்கக்குள்ள நம்ம வந்து அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இனி அந்த கவலையே இல்ல. இருந்த இடத்துலயே அதுவும் வீட்லயே உட்காந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது. சோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அரசு அலுவலகம் நேரடியாக போய் இந்த மாதிரி பெட் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா, எவ்வளவு நாள் வாங்குனீங்க, எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ பாக்கவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சோ இந்த வெப்சைட் வந்து ஆக்டிவ் ஆகும் போது நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒரு நல்ல தகவலுடன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.